ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லூமினஸ் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் தான் பார்க்க போகிறோம். அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஓகேங்களா? பேக்கேஜ் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஏன்னா உள்ள ப்ராடக்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக வாங்கிட்டேன். ஓகேங்களா? உள்ளே ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரேட்டிங்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரேட்டிங்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 10 ஆம்பியர், அதுக்கப்புறம் 12 வோல்ட் 24 வோல்ட்டில் இது சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 24 வோல்ட் சோலார் பேனல்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 10 ஆம்பியர்ஸ் வரைக்கும் இது மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணும். அதே போல் 12 வோல்ட் பேட்டரி நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1195 ரூபா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நான் பார்த்தீங்கன்னா 384 ரூபாய்க்கு வாங்கினேன். அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஓகேங்களா? ஸோ சீரியல் நம்பர் மேலே கொடுத்துருக்காங்க. அது வாரண்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள பேக்கேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தா ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. கவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா லூமினஸ் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் இருக்குது. ஸோ அதை பார்த்துடலாம். ஸோ பாக்ஸ்குள்ளே வேறு எதுவும் இல்லை. சிலிக்கான் அந்த இது கொடுத்துருக்காங்க கரோஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இந்த கவரை ஓப்பன் பண்ணி பார்த்தா மேனுவல் கொடுத்துருக்காங்க. மேனுவல் பார்த்தீங்கன்னா சம் கைடன்ஸ் இருக்குது. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் 3 எல்இடிஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த எல்இடி இண்டிகேட்டர் தான் மெயினாக நம்ம பின்னாடி பேசுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோலாருக்காகவும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேட்ரிக்காகவும், மூணாவது பார்த்தீங்கன்னா சேஃப்டி வார்னிங் எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது. ஓகேங்களா? இந்த 3 இண்டிகேட்டர் பற்றியும் பின்னாடி பேசுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் எடுத்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கால் மேட் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் ப்ராடக்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 5 பேர் ஆஃப் போல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேனல், ரெண்டாவது பேட்ரி, அடுத்த 3 பார்த்தீங்கன்னா டிசி லோடுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 டிசி லோடு தான் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் 3 கொடுத்துருக்காங்க லக்கிலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது 2 வோல்ட் மொபைல் சார்ஜர். ஓகேங்களா? பட் ஸ்லோவாக தான் இருக்குது செக் பண்ணி பார்த்ததில். ஓகேங்களா? பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஜம்பர்ஸ் என்னன்ட்டு பின்னாடி கண்டிப்பாக பார்ப்போம். முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த 2 ஜம்பர் எதுக்குன்னு நம்ம பின்னாடி இதை பற்றி பேசுவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து இதை நான் பேட்டரியில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த மேனுவலில் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்குது என்ன பார்த்தீங்கன்னா பேட்டரி தான் ஃபஸ்ட் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதாவது பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் எல்லாமே ரீட் ஆகிறதுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் பேட்டரி கனெக்ட் பண்ணிங்கன்னா பேட்டரியில் இருக்கிற சார்ஜஸ் எடுத்துகிட்டு செட்டிங்ஸ் எல்லாம் லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பேனல் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த போர்டு போகாது. ஏன்னா பேனல்லேருந்து வர சார்ஜஸ் ஃப்ளோ ஆகி இந்த போர்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டரி கனெக்ட் பண்ணிங்கன்னா நல்லது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பேட்டரி இண்டிகேட்டர் க்ரீன் கலரில் எரியும். இல்லைனா ஆரஞ்ச் இல்லைனா ரெட் கலரில் எரியும். பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்து இது அந்த கலர் மாறும். ஓகேங்களா? ஓகே, க்ரீன்னா பார்த்தீங்கன்னா 80% மேலே இருந்ததுன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் பேனலோட இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரை கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா ஓடோட டாப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? கேபிள் பார்த்தீங்கன்னா ஓடியோட கேப்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகேங்களா? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சோலார் பேனலோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கேபிள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பாசிட்டிவ் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிவிட்டேன். நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கனெக்ட் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஃபஸ்ட் எல்இடி ஆஃப் ஆகி ஆன் ஆகி எரியுது. ஸோ அப்படி உங்களுக்கு இருந்ததுன்னா சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக எரியுது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரிக்கு சார்ஜ் ஆக வேண்டிய கரண்ட்டை விட அதிகமாக ஃப்ளோ ஆகிடுச்சுன்னா அப்படி ஸ்டேபிளாக எரியும். பட் 70% தான் இப்போ பேட்டரி இருக்குது. பட் இது ஸ்டேபிளாக எரியுது. ஓகேங்களா? ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் எல்இடி எரியுது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி வார்னிங்காக எரியுது. ஓகேங்களா? இப்போ நான் லோடை கனெக்ட் பண்ணிட்டேன். லோடை கனெக்ட் பண்ணோடனே உங்களுக்கு லோடு ஆன் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்டு எல்இடி சேஃப்டி எல்இடி எரியறதுனால தான். ஓகேங்களா? ஸோ அது எப்போ போகுதோ அப்போ தான் உங்களுக்கு லோடு ஆன் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ 15 to 20 செகண்ட் எடுத்துக்கும். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக எரியுது. ஸோ அந்த எல்இடி போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டஸ்ட் ஆன் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் இருக்குது. அது என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. டெஸ்டரை வச்சு சைடில் புல் பண்ணிங்கன்னா 2 ஹூக் மாதிரி இருக்கும். அதை புல் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சர்க்யூட் போர்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஐசி இருக்கும். அந்த ஐசி பக்கத்தில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே பேட்டரி டைப், பேட்டரி லோ கட் அப்படின்னு சொல்லிட்டு 2 இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஜம்பர். ஓகேங்களா, இதில் பேட்டரி டைப்புங்கிற ஜம்பர் நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன். அதை டிஸ்கனெக்ட் பண்ணி திருப்பி உங்களுக்கு ரீகனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சீல்டு மெயின்டெனன்ஸ் பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணும்போது அது நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா வோல்டேஜ் வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்குல்ல, ஸோ அதுலேருந்து உங்களுடைய பேட்டரியை சேவ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, ஸோ நான் இது வந்து ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ அடுத்த ஜம்பர் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இதுதான் ஆக்சுவலாக வந்து டஸ்ட் ஆன் ஃபீச்சர். ஓகேங்களா, பேட்டரி லோ கட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேட்டரி டஸ்ட் ஆன் ஃபீச்சர்னால் உங்களுக்கு வந்து எப்போ வந்து நைட்டில் மட்டும் உங்களுக்கு லோட் ஆன் ஆகும், பகலில் லோட் ஆன் ஆகாது. அதுக்கு பதிலாக சோலார் சார்ஜ் கண்ட்ரோலில் சோலார் பேனல்லேருந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு பேர் தான் டஸ்ட் ஆன் ஃபீச்சர். இதை இப்படியும் சொல்லலாம், எப்போல்லாம் வந்து உங்களுக்கு சோலார்லேருந்து பவர் வரலையோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு லோட் ஆன் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு பேர் தான் டஸ்ட் ஆன் ஃபீச்சர். ஓகேங்களா, இப்போ நான் வந்து அந்த பிளாஸ்டிக்கை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா சோலார் பேனல்லேருந்து ஒரு பவரை கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் எல்இடி க்ளோ ஆகுது. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் லோடை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ரெட் கலர் வார்னிங் சிம்பிள் போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லோட் ஆன் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், அது போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் லோடை கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு லைட் க்ளோ ஆகும். ஓகேங்களா, ஏன்னா இப்போ சோலார் பேனல்லேருந்து பவர் வரலை. நான் திருப்பியும் சோலார் பேனல் கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு, க்ளோ ஆகலை. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, ஸோ நான் இதை வேறு மாதிரி உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த லூஸ் கனெக்ஷனை நல்லா டைட்டாக கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ மேலே வந்து என்ன பண்ணுறேன்னா கேபிளை வந்து மேலே வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ லோடு எல்லாம் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிட்டேன். மேலே வந்து நெகட்டிவ் கனெக்ஷன் வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன் இப்போ. ஓகேங்களா, நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு எல்இடி வந்து எரியலை. ஸோ இப்போ நான் வெயிட் பண்ணுறேன். லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன் ஆகும். ஓகேங்களா, ஸோ 15 to 20 செகண்ட்ஸ் எடுத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக. ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணலாம். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து க்ளோ ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஏன்னா 15 to 20 செகண்ட்ஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு க்ளோ ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு பேர் தான் டஸ்ட் ஆன் ஃபீச்சர். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ஜம்பரை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜம்பர் பேட்டரி லோ கட் அண்ட் ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து திருப்பி நான் ரீகனெக்ட் பண்ணுறேன். ரீகனெக்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலார்லேருந்து பவர் வந்து இப்போ சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரில் ஃப்ளோ ஆகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இதை வந்து இந்த அளவுக்கு தான் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும். நீங்கள் லைவாக இதை பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, ஸோ ஓகேங்களா, இப்போ வந்து ஜம்பரை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஜம்பர் வந்து 2 ஜம்பர் நம்ம கனெக்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஜம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லோ கட், அது வந்து டஸ்ட் ஆன் ஃபீச்சர். ரெண்டாவது ஜம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி டைப் செலக்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, சீல்டு மெயின்டெனன்ஸ் பேட்டரியாக இருந்தால் மட்டும் அது அந்த ஜம்பரை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஆர்டினரி எல்இடி பேட்டரியாக இருந்தால் கனெக்ட் பண்ண தேவையில்ல. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.